மலரு இன்னமும் ரெடி ஆகல? அப்பா நான் ரெடி. அப்படியே எங்க ஆத்தா செம்பவள்ளி தாயாரா பார்த்தது போல இருக்குமா? சரி சரி, ஐஸ் வச்சதெல்லாம் போதும். வந்தவங்கள வாசலோட போயிட்டு போறாங்க. அவங்கள பிடிச்சி உள்ள கொண்டு வாங்க. விளையாட்டு பாருங்க. வாங்க சம்பந்தி, வாங்க சம்பந்தி. வணக்கம் சம்பந்தி, கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. நடக்க போகாத கல்யாணத்துக்கு ஏண்டி இவ்ளோ ஆர்ப்பாட்டம்? போடி. ஆமா, பொறுமையா பார்த்து சம்பந்தி. டீ எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம். பெரியவங்கள என்ன தப்பா நினைக்க கூடாது. இது வரைக்கும் இதுல யாரு மாப்பிள்ளைன்னு எனக்கு தெரியல. அவரு கருப்போ செவப்போ, காசு இருக்கா இல்லையா, படிச்சிருக்காரா படிக்கலையா, பெரிய வயசோ சின்ன வயசோ, எப்படி இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவரு இந்த வீட்டோட மாப்பிள்ளையா வரணும், அவ்வளவுதான். இதுவும் போச்சே. இது ஓகேனா டீ மட்டும் இல்ல, மத்தியான சாப்பாடும் இங்கதான். என்ன மலரு? பா, நீங்க சொன்னா நான் கேக்குறேன்ல, ப்ளீஸ் எனக்காக. உங்களுக்கெல்லாம் உறவுன்னு சொல்ல நிறைய பேர் இருக்காங்க. ஆனா எனக்கு எல்லாமே எங்க அப்பா தான். பெரிய சீமையில வீடு விடா கூட்டி தெரி ஸ்ட்ரைட்டா எனக்கு 60ஆம் கல்யாணம் தான் போ. அப்பா கோவமா? ஏம்மா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? என் நன்றி கொன்றார்க்கு ஓய்வுண்டா மொய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. நீங்க தானப்பா சொல்லி கொடுத்தீங்க. ரெண்டு பூட்டு தொங்குது, எந்த பூட்டுன்னு தெரியலையா? குடியேறப்பலுக்கு அட்ன கால் வர. ஏ மாம எழுந்திரியா, காலைல குடிக்கிறது பொண்டாட்டி பையன் வந்து இங்க வந்து படுக்கிறது. இதா பொழப்பா போச்சு. ஏற்கனவே வியாபாரம் கிளி கிளின்னு கிளிக்குது, அதுல இவரு வர. ஆமா, இவர் பெரிய பாம்பே டெய்லர். அமலாபாலுக்கும் நயன்தாராவுக்கும் ஜாக்கெட் தைக்க போறாரு. பணங்கா மண்டே. இங்க இருக்கிற 4 கருவாச்சிகளுக்கு சட்டை தைக்கும் போதே இந்த போட போற. டேய், ஒரு 50 ஏசுக்கு பாமாயில் வாங்கி தலையில தடவு. உன்னை பார்க்க பயமா இருக்கு. இல்ல ஒரு டீ சொல்றா. வெட்டியா பிரிவியா, டெய்ல ஒன்னே கட்டி தான் அழுதுக்கிறீங்க. அந்த கண்ட நீயே சொல்லியா? மண்டையில மசுர வளையனா ஓசில வளர்த்து போடா வென்று. ஏ விசக்கடக்காரா, இந்த புளியங்கொட்டை பவுடர்ல டீன்னு ஒண்ணு போட்டு குடிப்பியா? போட்டு குடு. என் கடையில என்ன கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கியா? உனக்கு குடுக்கிற டீல டிகாஷனுக்கு பதிலா பால் டாயில ஊத்தி குடுத்து விடுவான். ஆமா சொல்லி இந்த மாதிரி கொலா இருந்தாடா இந்த ஊர்ல இருக்காங்க. உன்னை இருடி ரோடு போற மிஷின் வரட்டும், உன் மண்டைய மட்டும் நசுக்கிறேன். அப்படிதானே அண்ணனுக்கு ஒரு டீயா போடு. இந்த பையன் ஓசில டீ குடிக்கிறான் போல, அதான் நம்மளுக்கு சப்போர்ட் பண்றேன். டேய் இந்த என் மய வந்துட்டான்டா. ஏ பாம்பே டெய்லர், ஏ டீ கடைக்காரா, ஸ்பான்சர் வந்துட்டான்டா. இன்னைக்கு பாருங்கடா, சரக்க போட்டு வந்து உன் கத்திரிக்கோலை கடிச்சு துப்புறடா. உங்க கடை முன்னாடி நான் வாந்தி எடுத்தேன்டா. கால தூக்கி மேல போடாத, இறங்க. நீ சொல்ற? யோ போடாதங்கறல. ஐ அண்டர்ஸ்டாண்ட். எதை செஞ்சாலும் பக்கத்து தெருல போய் செய். செருப்பகலத்தை அடிச்சாலும் பெத்துக்கிறேன். இங்க பேட் பாய் சதியோ போலாம். ஏறி தொலை. டேய், நீங்க சரியான ஆம்பளைனா நான் தண்ணி அடிச்சிட்டு வர வரைக்கும் கடையை திறந்து வைங்கடா. டேய், காய பண்ணுனே. டேய், இல்லடா. டேய், லூசு. டேய், பொண்டாட்டி பார்த்துட்டு பயந்து ஓடுற மாதிரி ஓடுற. ஆனாலும் பொண்டாட்டி பாவந்தான்டா. என்ன பண்ணலாம்? என்ன சித்தப்ப ஒருத்த தெரிச்சு ஓடி வரான்? தெரிச்சு ஓடி வரலையா? அந்த செவத்த புள்ளைய பார்த்து வெறிச்சு ஓடி வந்திருக்கான். வந்துட்டாங்க 2 மண்டை. இவங்க இன்னைக்கு சிக்கினாங்க. அந்த புள்ளைய பார்த்து என்ன சார் என்னவா? சார், என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை சார். ப்ளீஸ் வந்து ஹெல்ப் பண்ணுங்க சார். போமா, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைன்ட் விடுமா. போமா, வண்டி எடுப்பா. வண்டி ப்ளீஸ் கொஞ்சம் வந்து ஹெல்ப் யோ பண்ணுங்க சார். பொம்பளை பிரச்சனைன்னு சொல்லுது, வாயா. ஏமா பிரச்சனைனா தம்பி பல்ட்டி அடிச்சு சண்டை ஓடுவான்ல, நீ எதிர்பார்க்க கூடாது. ஐயோ அதெல்லாம் தேவையில்லை சார், வாங்க. என்னமா பிரச்சனை? இதோ அங்கதான், வாங்க. அங்க இருக்கட்டும். பிரச்சனைக்கு வர்றோம்ல, எங்களுக்கு ஏதாவது சரக்கு வாங்கி கொடுப்பியா? ஐயோ ஃபுல்லு பொடி மாஸ் வாட்டர் பாக்கெட் எல்லாமே வாங்கி தரேன், சீக்கிரம். மகனே, இந்த புள்ள ஒயின் ஷாப்ல பார் நடத்துது போல. யோ சீரியஸா பேசிட்டு சிரிப்பு கட்டிட்டு இருக்க, வாயா. ஆமா, பொம்பளை புள்ள எது பேசினாலும் சீரியஸா போ. ஏய் மலர், வாடி இங்க. ஒரு பொண்ணை பார்த்தா 100 வருஷம் அவளோட வாழ்ந்து அப்ப மடியிலேயே செத்து போயிடணும்னு தோணும்.
என்னைக்கு அப்படி ஒரு பொண்ணை பார்க்குறேனோ அவ தான் என் பொண்டாட்டி. என்ன சார் பாத்துக்கிட்டே இருக்கீங்க? பாம்பை எடுங்க. நோ நோ அட்டம். எதுக்கு ஒரு 108க்கு போன் பண்ணு. பாம்பை இவனை கடிக்க வேன் வர இவனை தூக்கிட்டு போக கரெக்டா இருக்கு. இவனை தூக்கிட்டு சமக்க நம்மனால முடியாது. போன் பண்ணு. என்ன அதுக்குள்ளேயுமா பேசிட்ட? இல்ல மிஸ் கால் கொடுத்துருக்கேன். போன் வரும். 108க்கு மிஸ்டு காலா விளங்கிடும். ஒரு நிமிஷம். என்ன? கொஞ்சம் தூக்கி பிடிக்கிறீங்களா? என்னங்க? என்னாச்சு? கொஞ்சம் பார்த்து. ஓகே. போன தைப்பொங்கலுக்கு என் காலில் கருவேல முள்ளு குத்துச்சுல்ல, எடுத்து விடியானதுக்கு போடா லூசு பயலன்னு இல்ல. இப்ப என்னமோ அந்த புள்ள கையில இருக்க பச்சை பாம்பு அசால்ட்டா தூக்கி எறியற. யோ சித்தப்பு, பாம்பு இல்லையா, பச்சை கயிறு. பச்சை கயிறா? அட பாவி, அது ஒரு மாதிரி பாச கயிறுடா. அதுல மீண்டவே எவன்டா இருக்கான்? ஏ பொடி மாசு, ஸ்டாப் த வெஹிக்கிள், ஐ கம். ஏமா நானும் என் மகனும் ஒன்னே அணகொண்ட பாம்புல இருந்து காப்பாத்திருக்கோம். நீ என்னமோ கிக்கி பிக்கின்னு வாழை தடவிட்டு ஓடனா என்ன அர்த்தம்? என்னப்பா தேங்க்ஸ், ஓகேவா? அந்த புள்ள நம்பர் ஏதாவது வாங்குவோமா? அது வேணாமா? தீயா இருக்காளே. மைசன், நான் பாண்டி விளையாண்ட பிள்ளைய பாத்திருக்கேன், பல்லாங்குழி விளையாண்ட பிள்ளைய பாத்திருக்கேன். ஆனா பச்சை பாம்ப கையில பிடிச்ச பிள்ளைய இப்ப தாயா பாக்குறேன். ஆமாயா. அதுவும் இல்லாம பாம்புக்கு சுளுக்கி கிச்சுன்னு நீவி விட்ட பிள்ளைய இப்ப தான் பாக்குறேன். ஐயோ ஐயோ சித்தப்பு, இந்த பொடி எதுக்கு மணி? அந்த பொண்ணு யாரு, எந்த ஊரு, எல்லா டீட்டெயிலும் வாங்கி கொடு. இப்ப என்னமோ சொல்லி கூப்பிட்டியா, அது என்னது? சித்தப்பு, அப்புறம் எதுக்கு என்னை மாமா வேலை பார்க்க விடுற? யோ எனக்கு பொண்ணு பாக்குறதா போய் பார்க்க மாட்டே நீ? நீ எல்லாம் சின்ன வயசுல திக்கி திக்கி பேசுவ. நல்லா பேசணும்னு பழனிக்கு குன்ன காவடி எடுத்தேன். இப்படியா பொம்பளை பிள்ளைகளை விசாரிக்க சொல்லுவ? சாயங்காலம் கூட கொண்டு வர படுவார் ராஸ்கோல். என்னைக்கு நீ என்னை ஏத்தன இடத்துல இறக்கி விட்டுருக்க? ஜக்கா, அந்த பாம்பு பிடிச்ச பிள்ளை எங்க இருக்கு? ஹாய் பாட்டி. என்னடி சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா வரவ? பச்சை பாம்பு பிடிச்சிட்டேனே. அடி பைத்தியக்காரி, காட்டுக்குள்ள போயா பாம்பு பிடிச்சிட்டு இருந்த? நீ தானே பாட்டி சொன்ன பாம்பு பிடிச்சு வாழை உருவி விட்டா சமையல் நல்லா இருக்கும்னு. அடி பைத்தியக்காரி, நாளைக்கு கல்யாணம் ஆகி உன் புருஷன் கையினால பாம்பை பிடிச்சு உன் கையினால வாழை உருவி விட்டினா தாண்டி சமையல் ருசிக்கும். என்ன கிழவி சொல்ற? என்ன கிழவி நொன்ன கிழவிங்கிற? நீ சொன்ன வேகத்துல நான் போய் பாம்பு பிடிச்சு அது என் கையெல்லாம் சுத்திடுச்சு தெரியுமா? அப்புறம் என்ன, அந்த வழியா போன ஒரு மீசக்காரரு அந்த பாம்பை எடுத்து விட்டாரு, அதோட வாழை உருவி விட்டேன். அப்ப சமையல் நல்லா இருக்காதா? சமையல் நல்லா இருக்கு, நல்லா இல்ல அத விடுறி. பையன் நல்லா இருக்கானா? கிழவி கிழவி மாதிரியா பேசுற? மனசுக்குள்ள பாசத்தையும் உதட்டுல வெறுப்பையும் வச்சு பேசுற மாதிரில இருக்கு. கிழவி கொன்றுவேன். ஏய், நீ ரோட்ல ஒருத்தர் தாண்டி பாத்திருப்பேன் உன் வயசுக்கு. என் வயசுக்கு நான் உன்ன மாதிரி எத்தனை பேரை பாத்திருப்பேன். ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ? இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க,
இங்கு வந்து இம்சை கொட்ட ஏன் பிறந்தாயோ? என்னடி இது? முன்னாடி எல்லாம் புரோட்டாவை பிச்சு போடும் போதே தூங்கிடுவேன். இன்னைக்கு என்ன 2 புரோட்டாவை முழுங்கிட்டு மலைப்பாம்பு மாதிரியே நெளிகிறேன். அப்பனை பத்தி நினைப்பே இல்ல. ஏண்டா தூங்க மாட்டியா? குடு குடு குடி. வேணாவா? ஓடு ஓடு ஓடு. டிவி பாரு, பெரியப்பா வீட்டுல டிவி பாரு, சோட்டா பீம் பாரு, ஓடு. அப்பேன் பீலிங்க கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கேன். என்னையா? என்னையா பண்ற? யோ எங்கயா போனை வைக்க தெரியாத வச்சிட்டு தேடி பாத்தியா? எவனோ ஒரு பய உள்ள பேங்க்ல லோன் வேணுமான்னு கேட்டு நம்ம வம்சம் விருத்தியாக விடாம தடுக்கிறாங்க. யோ அவன்கிட்டயே ஓசி குடி குடிச்சிட்டு வந்து இங்க வந்து படுத்து கிடக்க. அவன் வந்து கதவு தட்டுறான் பாரு. போ. சும்மா அடுத்த வீட்டு கதவு நினைச்சு நம்ம வீட்டு கதவு தட்டுறாங்க டார்லிங். யோ மரியாதையா கதவு தர. இருடா வர்றேன். இங்க பாரு தூங்கிடா. போயா. அபோட்ட உங்க அப்பா அத்தை மேல சத்தியமா நீ தூங்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. இப்ப போறியா என்னங்கற? வெளுக்க போறேன் பாரு. வெளுக்கிறது துவைக்கிறது நம்ம 2 பேரும் பண்றது. தூங்கிடாதடி. போயா. அத்தை என் தூக்கத்துல கல்ல போட்டியே. எனக்கு குறுகுறுன்னு வருது. எவன்டா அந்த கதவை தட்டுறது? போய் விடியற வரைக்கும் எது வேணாலும் சொல்லுங்க. வாயா வா. என்னடா இந்நேரத்துல வந்து கதவை தட்டிக்கிட்டு இருக்க? ஆமா சித்திக்கிட்ட ஏதோ சத்தியம் வாங்கிட்டு இருந்த போல. கேட்டுச்சா? நான் சத்தியம் வாங்குவேன், சக்கரை பொங்கலை போட்டு கூட கிண்டுவேன். உனக்கு என்னடா போடா. யோ 500 ரூபா வாங்கினல, அல்வா மலிப்பு வாங்கிட்டு நீ வீட்டுல வந்து படுத்துட்டேனா டீடைல் யாரு கொடுப்பா? டீடைல் கேக்குற நேரமாடா இது? அவ அழகான அப்பா அம்மாவுக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை. போதுமா போ. யோ ஆமா என்னையா சத்தது? உங்க சித்தி தாண்டா தூங்கிட்டாடா. அதான் குடிக்காம தூங்க மாட்டியா? நீ எதுக்கு அழுகுற? அட பாவி, ஒத்த பயலா இருக்கானே, அவன் கூட விளையாடுறதுக்கு இன்னொரு புள்ளைய ரெடி பண்ணலாம்னா அதுக்குள்ளே வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். டக்கு டக்குன்னு வந்து கதவை தட்டுறடா. யூ எஜுகேட்டட். இனிமேல் 8 ஒரு தப்பெடுத்து அவ காது கிட்ட அடிச்சாலும் அவ எந்திரிக்கவே மாட்டான். என் வாழ்க்கை போச்சு, என் சந்தோஷம். சரி நீ ரொம்ப அழுகுற, இத குடிக்க மாட்ட. சரி விடு, நான் பாத்துக்கிறேன். இங்க வா. டீடைல் தானே கேட்ட? இவ ஒரு தூங்காம இருக்கா. இவ ஆத்தா கல்யாணத்துக்கே இவ தூங்கிட்டா. எனக்கு வர்ற மருமகளை பத்தி ஒண்ணு சொல்லணும்னா, அவளை எல்லாம் இருந்து ஒரு நாள் பார்க்கணும், விருந்து ஒரு நாள் வைக்கணும். ராத்திரியில இருந்து குடிச்சிட்டு இருக்க. குவார்டர்ல ஆரம்பிச்சு ஃபுல்லு வரைக்கும் போயிடுச்சு. விடிஞ்சவன் வேலைக்கே போயிட்டு இருக்கான். எப்பயா சொல்ல போற? என்ன சொல்ல? இந்த சரக்கடிக்கும் போது கண்ணை மூடிட்டு ஏன் குடிக்கிறாங்க தெரியுமா? ஐயோ படுத்துறானே. தண்ணி குடிக்கும் போது மேல பார்த்து மேகத்துக்கு நன்றி சொல்றான். சாப்பிடும் போது குனிஞ்சு பூமிக்கு நன்றி சொல்றான். ஆனா சரக்கடிக்கும் போது கண்ணை மூடிக்கிட்டு குடிக்கிறது எதுக்குன்னா, நீ இப்படியே சீக்கிரம் கண்ணை மூடி சாக போறடியே, அதுக்கு சிம்பாலி. யோ என் ஆளை பத்தி சொல்லியானே, நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்க? ஏன் ஆங்கிரி பேர்டு மாதிரி ஆயிர? சொல்லிரட்டா? கவிதையாவே சொல்லிரட்டா? வானத்துல ஒரு 20 கிலோ, மேகத்துல ஒரு 40 கிலோ, வானவில்ல ரெயின்போல ஒரு 15 கிலோ, நட்சத்திரத்துல ஒரு 10 மரக்கா, மின்னல்ல ஒரு 7 டன்னு. இதெல்லாம் கரும்பால கொப்பரையில போட்டு கலக்கி ஒரு 47 கிலோல ஒரு அழகான செப்பு சிலைய நல்ல மூடு இருக்கையில பிரம்மன் சார் படைச்சா எப்படி இருக்கும்?